தற்பொழுது இலங்கைக்கு தெற்காக தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவுகின்ற காற்று சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு காணப்படுகின்ற வளிமண்டல தளம்பல்நிலை காரணமாகவும் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய தெற்கு ஊவா சப்ரகமுவ மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்து வருகின்றது. இந்த மழை எதிர்வரும் 12ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஏற்கனவே டிட்வா புயலினால் இலங்கையினுடைய பல பிரதேசங்களுமே தொடர்ச்சியாக கனமழையை பெற்றிருப்பதனாலும் பல பிரதேசங்களில் குறிப்பாக மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணங்களில் அதிக அளவிலான நிலச்சரிவு நிகழ்வுகளும் இடம்பெற்றதனால் பெருமளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே கிடைத்த கனமழை காரணமாக நிலம் நிரம்பு நிலை அடைந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக தரை மேற்பரப்பில் தேங்கி நின்று குளங்களுக்கும் சென்று வான்பாய்கின்ற ஒரு சூழ்நிலையில் தாழ்நில பகுதியில் தொடர்ச்சியான வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆகவே மக்கள் இந்த வெள்ள அனர்த்தம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகின்றது. அத்தோடு எதிர்வரும் 16ஆம் தேதி அளவில் வங்காள விரிகுடாவில் மத்திய வங்காள மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவுக்கு அண்மித்ததாக ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த காற்று சுழற்சியும் மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அண்மித்ததாக வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக அடுத்த வரும் நாட்களுக்கு பின்னரே நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். எனினும் இது வடகல் பருவக்காற்றினுடைய உச்சகாலம் என்பதனால் அதிகளவான ஈரப்பதன் நிறைந்த காற்றுகளின் செல்வாக்கினால் இலங்கையினுடைய பல பிரதேசங்களும் எதிர்வரும் 16ஆம் தேதியிலிருந்து மீளவும் 22ஆம் தேதி வரைக்கும் மழையை பெற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது.